என்ன அன்பு, இந்த புள்ளை எங்கே குடிச்சிய? வாழ்க்கை வளர்க்க விளம்பரிக்க அழகான ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. திருமால் புகழ் பாடும் திருலோகம் தனி நாடும். அது என்ன திரிலோகம்? என்ன சுவாமி இப்படி கேக்குறீங்க? திரு என்றால் உயர்வு. உயர்வான இடத்துக்கெல்லாம் செல்லக்கூடியவர் தாங்கள். உலகம் என்பது 14. ஆமா. சொற்கலோகம், பூலோகம், புபர்லோகம், ஜனலோகம், தமிழோகம், மகளோகம், சத்தியலோகம், ஆதலம், விதலம், சுதலம், சரதலம், ரசதலம், மகதலம், பாதாளம். 14 உலகம் இருக்கு. நீ திரிலோகம்ங்கறீங்க, எனக்கு சந்தேகம். திருலோகம் என்பதை எதை சொல்லலாம்? திருமால் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடத்தை திருலோகம்னு பாமர மக்கள் நாங்க சொல்வது வழக்கம். பெருமாள் குடிகொண்டு இருக்கிறது என்ன தெரியுமா? வைகுந்தம். சரி, பெருமாள் தானே சொல்லணும். ஏன் அவரை திருமால்னு சொல்றோம்? பெருமாளுக்கு பேரு திருமால். இருங்க வரேன். இப்ப ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த வார்த்தையை தொட்டு வர்றீங்களே. இப்ப தெய்வங்களுக்குன்னா இப்ப அம்மன் இருக்கா, கருப்பர் இருக்காரு. இந்த பெயரை எழுதுவதற்கு முன்பதாக உயர்வான எழுத்து என்ன போடுவோம்? ஸ்ரீன்னு எழுதிட்டு அடுத்த எழுத்து எழுதுவோம். ஆமா. ஒரு திருமணம் ஆகாத பிள்ளைக்கு என்ன முன்னாடி எழுதுவாங்க? திருநிறை செல்வின்னு எழுதுவோம். திருமணம் ஆன பிள்ளைக்கு திருமதின்னு எழுதுவோம். இறந்தவருக்கு அமரர்னு எழுதுவோம். இப்ப பிள்ளைங்களுக்கே பேர் வச்சாலும் தெய்வத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து பிள்ளைங்களுக்கு பின்னாடி போயிருச்சு. இன்னைக்கு இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்? இந்த நாடகத்தை எழுதினார்ல, யார் தெரியுமா? யார் எழுதின நாடகத்தை? ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரதோ சுவாமிகள். ஸ்ரீலஸ்ரீ தவத்திரு சொல்லுங்க. தாவண்ணா தூவண்ணா சங்கரதாஸ் சுவாமிகள். ஆமா நானே. ஆமா. இந்த தாவண்ணாவை தூவண்ணா தான் மழை டீன்ட்டேன். ஆமா. 2 டீ போட்டாச்சு. அதுக்கு ஒரு டீ, இதுக்கு ஒரு டீ. ஆமா. பாருங்க, அப்ப ஒரு உயர்வான வார்த்தைனா எதுங்க எது சொல்லுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஆமா. திருநிறை செல்வி அப்படின்னு போடுவான். ஆமா. அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன? திரு நிறைவு. இந்த வீட்டுல நீ பொம்பளை பிள்ளை இல்ல, இதோட கல்யாணம் இல்ல, அதனால திரு நிறைவு, திரு நிறை செல்வி. திரு வளர் செல்வன். திரு வளர் செல்வன்னா இந்த வீட்டில் 2 கல்யாணம் இருக்கு, இந்த வீட்டில் 2 மாப்பிள்ளை பொண்ணு இருக்கு என்பதை உணர்த்துவதற்காக திரு வளர் செல்வன். இது அங்க. ஆமா. ஆனா பாருங்க, பெருமாளுக்கு திருமால்னு ஒரு பேர் இருக்கு. இந்த திருமால்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? அவர் எடுத்த அவதாரம் 10 9. இப்ப கணக்குக்கு 10ல தானே படிச்சிருக்கிறோம். இன்னும் எடுக்கல. என்ன எடுக்க போறாரு தானே கணக்கு? எடுக்க போறது கணக்கு தானே. அப்ப 9 அவதாரத்தை எடுத்துட்டாரு. முதல் யுகத்துல அப்ப இன்னொரு அவதாரம் எடுக்க மாட்டாரா? எடுக்கப்பாரு, இன்னும் காலம் இருக்கு. எடுப்பார்ல. அப்ப 10 அவதாரம் சொன்னா என்ன எடுக்க போறாருங்கிற கணக்கு வந்துருச்சுல. ஒண்ணு. இப்ப சரியா மணி 3:30 இருக்கு. 3:30. ஆனா 5:30க்கு இந்த நாடகத்தை நிறைவு செய்யணும். ஆமா, அதான் கணக்கு. அப்ப 5:30 வந்தா தானே 30. வரலனா வர போகும். அது எப்ப வருதுங்கிறதான கணக்கு. ஏங்க அதுதான் 5:30 இதுக்கு அடுத்து வரும்ன்றது நமக்கு தெரியுதே. தெரியுறத 3:30 சொல்றேன், அடுத்து 5:30 சொல்ல போறேன். என்ன வருவது தெரியும், எல்லாமே வருவது தெரியும். ஆனா வருவது தெரியாதது எது தெரியுமா? இந்த இறப்பு மட்டும்தான். ஆமா, வருவது தெரியும் பொழுது சொல்லலாம், தெரியாத ஒரு விஷயத்தை தான் சொல்லக்கூடாது. இருக்குல்ல? இருக்கே. அதனாலதான் முதல் யுகத்துல எடுத்த அவதாரம் 5. சரி. அடுத்த யுகத்துல 2. அடுத்த யுகத்துல 2. கடைசியில் ஒன்று எடுக்கணும். அப்போ 9 கதையிலே 9 அவதாரத்தை எடுத்துட்டாரு. அதனாலதான் பெருமாள் என்கின்ற அந்த காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு திருமால் என்கிற பெயரோடு 9 அவதாரத்தை எடுத்து விட்டார். இன்னும் ஒரு அவதாரம் எடுக்க வேண்டியது இருக்கு என்பதை உலகத்துல ஒவ்வொரு சாமிக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப 9 அவதாரமும் எடுத்தாருன்னு சொல்றோம். ஆமா. இந்த 9 அவதாரத்துல ஒரு சில அவதாரங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்ணனா வந்தாரு, மகாவிஷ்ணுவா வந்தாரு, கிருஷ்ணனா வந்தாரு அப்படிங்கிற சில பேருக்கு தெரியும். மச்சா அப்படின்னா என்ன? மச்சம்னா மீன். கூர்மம்னா ஆமை. வராகம்னா பன்றி. வாமனம் சொல்லுங்க. குட்டை. ஆமா, ரொம்ப குட்டை இருக்கிறதுல இந்த உலகத்துல வரதான் குட்டை. அவன் தான் 3 அடி நிலம் கேட்டான். ஏங்க அவர் குட்டைங்கிறது பேரா இல்ல வாமனங்கிறது ஒரு பேரா? இல்ல வாமனங்கிறது பேரு. இல்ல வராகம் அப்படின்னா பேரை சொல்றேன், வாமனம் அப்படின்னா நான் பேரை சொல்றேன். நீங்க இப்ப சொல்ல அப்ப குட்டைன்னா என்ன அர்த்தம்? வாமனம் பேரு என்ன? குருமுனின்னு பேர் வந்தது அகத்தியருக்கு. அகத்தியருக்கு அப்புறம் குரு யாரு கேட்டோம்னா இவன் தான். அதனாலதான் ரொம்ப குள்ளமா அவதாரம் எடுத்து 3 அடி நிலம் கேட்கிறாரு. அப்பேற்பட்ட குட்டையும் பாருங்க, தான் காலால 3 அடி அளந்துட்டாரு. 3வது அடிக்கு இடம் இல்ல. இவ்வளவு உயரம் தானே இருக்காரு, 3 அடி நிலம் தானே கேட்கிறாரு. சரி, உனக்கு வேணுங்கிறத அளந்துக்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதனாலதான் கொண்டு போய் தலையை கொடுக்குறேன். அவன் இந்தப்பா வைக்க இடம் இல்லையா, என் தலையில வை அப்படின்னா
அவன் தான் மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆனான். இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்கரவர்த்தி யார் தெரியுமா? அவன் தான் மாப்பிள்ளை சக்கரவர்த்தி. இப்படி கதைக்கு காரணம் இருக்கிறது. இப்ப அவர் கேட்ட உடனே கொடுத்துருக்கலாம். பார்த்த பார்வை கொஞ்சம் அகந்தையா இருந்துச்சு. பார்க்கவன் குட்டையா இருக்கான்ல, எவ்வளவு அடி அளந்துட போறேன், 3 அடி தானே கேட்கிறேன், இப்படித்தானே அளக்க முடியும்னு அவருக்கு ஒரு அகந்தை இருந்துச்சு. அதே போல தேவேந்திரனுக்கு ஒரு அகந்தை இருந்துச்சு. இந்த உலகத்திலேயே நமக்கிட்ட தான் செல்வ செழிப்புகள் அனைத்தும் நம்மகிட்ட இருக்கு. இந்த வரை இருக்கும்போது நம்மளை மிஞ்சினவன் யாரா? அவர் உட்காந்துருக்கிறாரு, உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் பார்க்குறாரு, பார்த்தவரை பார்த்து இவருக்கு செருக்கு. நம்ம இவ்வளோ உயரத்தில் ஐராவரங்க ஆனை மேலே உட்காந்துருக்கோம், ஆனால் அவர் கீழே நிற்கிறாருன்னு. அதனால தான் அவருக்கு கோபம் வந்துச்சு. இவ்வளோ செல்வ செழிப்பு உனக்கு இந்த தேவலோகத்தில் இருக்கிறதுனால தானே இவ்வளவு அகந்தையோட ஒரு முனிவர்னு இல்லாமல் நீ பார்க்குற. அதனால உன் செல்வங்கள் அனைத்தும் பார்க்கடையில் போய் விளையாட்டுன்னு சொன்னார். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு கல்வி புகழ் செல்வம் இருக்கும் பொழுது அகந்தைங்கிறது வரவே கூடாது. அதனால தான் நிறைய விஷயம் இன்னைக்கு நாட்டில் தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் எடுத்துக்காட்டு நமக்குள்ளே இருக்குதே இல்லையா சுவாமி? அந்த ஆணவம் அந்த இது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அழிவுதான். ஆண்டவனும் அழிச்சுடுவேன், மக்கள் அழிச்சு விடுவாங்க. ஆத்திரம்ங்கிறதும் சரி, ஆணவம்ங்கிறதும் சரி, இப்ப தனக்கிட்ட இருந்தா தானே அழிவான்றத இறைவன் வரணுங்கிற அவசியம் இல்லை. யானை இறக்கு முன்னே தன் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க. இறைவன் படைத்த உலகம் எல்லாம் மனிதன் வாழுகிறான், மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலைகள் தானே இறைவன் வாழுகின்றான். இங்க இருங்க, இறைவன் ஆள்றாரா மனிதன் ஆள்றாங்களா? இறைவன் படைச்சது இந்த உலகம். நான் கேட்கிறேன், இல்ல நீங்க சொன்னது இறைவன் இந்த உலகத்துல இறைவன் ஆள்றான்னு சொல்லலாம், நியாயம். மனிதன் ஆள்கிறான்னு சொல்றோம்ல, இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? நான் கேட்கிறேன், இருங்க, முடிசார்ந்த மன்னனும் கடைசியில் பிடிசாம்பல் ஆவான் அப்படிங்கிறதுக்கு சிவபெருமான் எடுத்துக்காட்டு இருக்காரு. ஆமா, அதனாலதான் திருநீரிட்டார். யார் கேட்டார்? சிவனை மறந்தார், யார் வாழ்ந்தார்னு கேட்டிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. பாண்டிய நாடு. பாண்டிய நாடு எதை சொல்றான்? மதுரை. மதுரை. ஆமா, இந்த மதுரைக்கு மதுரை மட்டும் பேர் இல்ல, நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் இருக்கு. பாருங்க, திரு ஆலவாயினதுக்கு ஒரு பேர் இருக்கு, தூங்கா நகரம்னு ஒரு பேர் இருக்கு, திருநெல்வேலி நாள்மான கூடல்னு ஒரு பேர் இருக்கு, கடம்பவனம்னு பேர் இருக்கு, எழுகடல்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா இதெல்லாம் தெய்வங்களுடைய ஆட்சி காலத்திலே சொக்கநாதரும் மீனாட்சியும் ஆட்சி புரிந்ததாக ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் ஆண்டதாக ஒரு வரலாறு, அதுக்கப்புறம் நாயக்கர்கள் ஆண்டதாக ஒரு வரலாறு. இப்படி வரலாறு வருது இல்லையா? அதனாலதான் இறைவன் படைத்தது இந்த உலகத்தை, இதுல மனிதன் மாறி மாறி ஆட்சி புரிகின்றான். அப்படியே ஒரு கணக்கு. அரசனும் தெய்வம் வேணா ஆட்சி புரியலாம், அதுல தவறு இல்லை. மனிதர்கள் எல்லாரும் ஆட்சி புரிய முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல இருப்போம் என்பது பொய், இறப்போம் என்பது மெய்யின் இருக்கா. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கடைசியில கீழே போறதா நியாயமான விஷயம். அதைத்தான் கொண்டாந்து இப்போ வச்சுட்டு அரசியல் அமைப்புன்னு ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலரு, மாவட்ட கவுன்சிலரு, ஆமா கொண்டாந்து வச்சுட்டாங்களா? இப்ப வச்சாச்சு. இதைத்தான் மனிதன் ஆளுகின்றான். அந்த காரணத்துக்காக ஒரு சில வாழ்க்கை ஆண்டவர்களை எல்லாம் வரலாறுல இருக்கிறாங்க. நான் சொல்ல விரும்பல, இந்த சிவகங்கை சீமைக்கு சிறப்புமா அது கண்டிப்பா உண்டு. ஏன்னா எல்லாத்தையும் ஊருன்னு சொல்லுவோம். புதுக்கோட்டை அப்படின்னா ஒரு மாவட்டம். ஆமா, மாவட்டம். திருச்சியா அது ஒரு மாநகரம், சென்னை அது ஒரு மாநகரம். ஆமா, ஆனா சென்னை தான் நம்மளுடைய தமிழ்நாட்டின் தலைநகரமே சொல்றோம். ஆனா சிவகங்கை மட்டும்தான் சீமைன்னு சொல்லுவோம். ஆமா, சிவகங்கை சீமை. எந்த ஊருக்கும் இல்லாத சிறப்பு இந்த சிவகங்கைக்கு. எக்கச்சக்கமான வரலாற்று சிறப்பு இருக்கு, புராண சிறப்பு இருக்கு. ஆமா, சிவபெருமானே கங்கையை தாங்கினாருங்கிறதுக்கே வரலாறு இருக்கு இல்லையா? ஏன் வேற இடத்துல எங்கேயும் தாங்க கூடாதா? கங்கையே இந்த பூமிக்கு வரணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. கங்கை வரணுங்கிறதுக்காக அதிரதன் தவம் இருக்கிறான். தவம் இருக்கும் பொழுது வேற இடத்துல எங்கேயும் இந்த கங்கை வந்து இறங்கல, சிவபெருமானே வந்து கங்கையை இங்கேதான் தாங்கினாருங்கிறது கணக்கு. அதுதான் அந்த கங்கை வந்ததுனாலதான் இன்னமும் தீர்த்தம் புனித தீர்த்தம்னு சொல்றோம். அதான் நான் முதல்ல கேட்டேன், ஒரு நல்ல கோயில் விசேஷத்துக்கு தீர்த்தம் எடுக்கணும்னா எங்கேயா போவோம்? அழிச்சுன்னு சொல்லுங்க. திருப்புவனம். திருப்புவனம் அது ஊருக்கே பாரு. போனாங்க காசிக்கு போன எதுக்கு? அஸ்தியை கரைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே போகலை. கொண்டு போன அஸ்தி சாம்பலா இல்லை, உள்ள வெறும் பூவாக இருந்துச்சான். அதானையா? அதனால தான் திரும்பிய பூவனம் திருப்புவனம் அப்படி மிக சிறப்பு இருக்கிறது. அந்த வகையில் இடத்துல மக்களுக்கு ஒரு சிறிய வாழ்த்து. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கையில் உண்டானது. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது. கலைமகளே நீ வாழ்கவே. அவனே நினைத்தான் உறவை வளர்த்தான் உண்டானது. திருமகளே நீ வாழ்கவே. ஆயிரம்
சரியா சேர்ந்துக்குங்க. எப்படி ஒரு எண்ணம், நல்ல எண்ணப்பா. வாழ்க வளர்க. அற்புதமான ஒரு வரவேற்பு, பெருமையான ஒரு வரவேற்பு. இந்த இடத்திலே நீ வந்த நோக்கமும் நான் வந்த நோக்கமும் சரியாக சிறப்பாக இணைவர வேண்டும் என்று நினைத்தால் எப்படி சுவாமி உங்களது நோக்கமும் என் நோக்கமும் ஒரே மாதிரி இருக்குமா? நான் வந்த வேலை வேறு, தாங்கள் வந்த வேலை என்னவென்றே எனக்கு தெரியாது. எங்கே சுத்தினாலும் இறங்கனை சேவிச்சாகணும் பாக, நான் முருகனை சேவிக்கணும். இல்ல நீ அதெல்லாம் முருகனை சேவிக்கலாம். ஆமா, அதெல்லாம் வேற. என்ன அது வேற? அது எங்க சுத்தினாலும் ஆனா ரெங்கனை தான் சேவிக்கணும். ஏறுங்க, அது அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்க்க போனா சிவன் வேறு பெருமாள் வேறுன்னு சர்ச்சையே வந்திருக்காது. உண்டுதான். சிவனை கும்பிடுறவன் சைவம், பெருமாளை கும்பிடுறவன் வைணவம். இந்த பிரச்சனைனால தானே அனல்வாதம் புனல்வாதம்னே நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டே ஒண்ணாக்க முடியும்? எங்க மதுரையில ஆமா நடந்துச்சா? நடந்துச்சே. சொல்லுங்க. அனல்வாதம் புனல்வாதம். ஆமா. இன்னைக்கு சித்திரை திருவிழா எங்க நடக்குது? மதுரையில தான் நடக்குதா? நடக்குதே. யாருக்கு கல்யாணம்? மீனாட்சி சொக்கநாதருக்கு. அவர் சிவன் தானே? ஆமா சுவாமி. சைவன் தானே? ஆமா சுவாமி. யார் வந்து ஆத்துல இறங்கணும்? அழகர் ஆத்துல இறங்கணும். அவர் வைணவன் தானே? ஆமா. திருவிழா ஒண்ணு தானே? ஒண்ணுதான். அரிய சிவன் ஒண்ணு. இதை எவன் ஒருத்தன் அரியலையே அவன் வாயில மண்ணு. கதை முடிஞ்சு போச்சா? இது நல்லா இருக்கே. இந்த உலகத்துல எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டீங்களே. அதனாலதான் குறுகு குறுகு அப்படியே பார்த்தாலும் மீனாட்சியும் சொன்னா எங்க அண்ணன் வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் திருமணம் பண்ணிக்குவேன்னு. ஆமா. ஆனா அந்த நேரம் அண்ணன் வரலையே. வரல. அவர் அப்ப யார் தாலி எடுத்து கொடுத்தது? அவர் பாக்குறாரு. இந்தருங்க, அண்ணன் வரலையேன்னு வருத்தப்படுறீங்கல்ல, உங்க அண்ணன் வராமையே உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். எப்படி? அப்படி அண்ணன் வரலைனாலும் இந்த தாலியை கட்டுறேங்கிறாரு. ஆனா அங்க ஒரு அண்ணன் இருந்துதானே தாலி எடுத்து கொடுத்தாரு. இந்த அண்ணன் வரல, அங்க வந்த அண்ணன் யாரு? அதத்தான் சிவன் பண்ணாரு. தன் உருவத்தை திரட்டி பெருமாள் மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்தாரு. அந்த அழகருக்கு என்ன பேர் தெரியுமா? மீனாட்சியை உரிய நேரத்தில் நான் கூடுவதற்காக நான் எடுத்த அவதாரம் அழகர் அவதாரம். அதனாலே அவர் கூடல் அழகர். எங்க அழகர் கோவில்ல இருந்து வந்து வைகை ஆத்துல இறங்குறாரு. ஏன்? அந்த வைகை ஆத்துல ஒருத்தன் தவளையா கிடக்குறான். அந்த தவளைக்கு மோட்சம் கொடுக்குறாரு. அன்பு யார்ட்டையும் சொல்லிவிடாத. அழகரு தவளைக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு தங்கச்சி கல்யாணத்துக்கு போகலை, கள்ளத்தனமா மாமி வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால தான் அவரை கல்லழகர்னு நம்ம சொல்கிறோம். கல்லன்னா என்ன? இந்த கள்ளத்தனமான வேலை செய்யக்கூடாது, திருட்டுத்தனம். சரியா? பாருங்க, கள்ளத்தனம் தெய்வமே திருட்டுத்தனம் செஞ்சிருக்கும் பொழுது மனிதர்களை சொல்றோமே சாதாரணமான விஷயம் தானே. இப்ப ஒரு மனிதன் வாழணும்னா மாதா பிதா குரு தெய்வம்னு நால்வருடைய துணை வேணும்ல சாமி. அப்படி நால்வருடைய துணை இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியுமா? முடியாது. சரி, இப்ப ஒரு பிள்ளை பாடம் கத்துக்கணும். பாடம் கத்துக்கணும்னா அந்த காலத்துல குருகுலம், இந்த காலத்துல பள்ளிக்கூடம். ஒரு வாத்தியார் இருந்துதானே பாடம் கத்து கொடுக்கணும், பயிற்சி கத்து கொடுக்கணும். ஆனா ஒருத்தன் குருநாதரே இல்லாம எல்லா வித்தையிலும் கத்துக்கிட்டேன். ஆனா குருநாதர் போய் எதுவுமே சொல்லி கொடுக்கல. மனசுக்குள்ளமா இந்த மனம் இருக்குல்ல, இருக்கு. மனமது செம்மையானா மந்திரமே ஜபிக்க வேண்டாம். மந்திரம் தேவையில்லை. அதனாலதான் சீதை என்ன பண்ணாங்க, ஒரு முத்துமணி மாலையை அழகா ஆஞ்சநேயர்களை கொடுக்கறதுக்கு. சரி, அது அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மொத்தமா பிச்சாரு, ஒன்னா தூக்குனாரு, இப்படி பார்த்தாரு, தூக்கி எறிஞ்சிட்டாரு, விலை உயர்ந்து முத்துமணி மாலை. பத்தாவதுக்கு அதை உடச்சு வேற பார்த்தாரு. ராமர் கேட்டாரு, ஏப்ப அந்த மாலையெல்லாம் பிச்சு போட்டேன்னு. குரங்கு கையில பூ மாலை கொடுத்தாரு. அதுக்கு ஆஞ்சு சொன்னாரு, சீதை கையில கொடுத்ததுனால இந்த முத்துமணி மாலையில ராம இருப்பாருன்னு நான் நினைச்சேன், இல்லை அதனாலதான் தூக்கி போட்டேன். அப்படின்னா உன் மனசுல நான் இருக்கேனா? இருக்கிறேன். காமின்னு தான் சொன்னேன். நெஞ்ச பிளந்து காமிச்சேன். உள்ளே ஆஞ்சநேய பெருமானுடைய நெஞ்சிலே ராமனும் சீதையும் கண்ணுக்கு தெரிந்தார்கள். ஏன்? அந்த பக்தி, அந்த பக்தி. அதனாலதான் சொன்ன பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. இதெல்லாம் உலகத்தில் பெருசுலடா. இந்த உலகத்தில் ஒரு பக்தன் தெய்வத்தை எப்படி நினைக்கிறானோ அதாண்டா பெருசுட்டான். அந்த பக்தன் வணக்கத்தை பொறுத்து தான் இறைவனே இறங்கி வருவாராம். ஆமா, இல்லை என்றால் இறைவன் எங்க இருக்கிறார் என்று மனிதர்களுக்கு தெரியாது. அதனால் தானே அருணகிரிக்கு மோட்சம் கொடுத்தான் திருவண்ணாமலையிலே. பாம்பன் சாமிக்கு மோட்சம் கொடுத்தான் சென்னை மாநகரத்திலே. ஆமா, பேசாதவனை பேச வைத்தானே திருச்செந்தூரிலே. எவ்வளவு சிறப்பு இருக்கு, எல்லா சிறப்பு இருக்கு. இதெல்லாம் பக்தர்களோட சிறப்பு. அப்படின்ற காரணத்துக்காக காலம் கடந்து கொண்டிருக்கிறதால கதிர்முறைப்படி கேட்கும் கேள்விகளுக்கு என்ன அப்படின்னா, ஞான
இருக்கும் நோக்கம். காவல் என்ன காவல்? திணைக்கு. ஓ, திணைக்கு காவல். ஆமாம் சுவாமி. பருவம் என்பது வருவது ஒரு முறை சாஸ்திரப்படி. அது வழிமுறை தவறிவிட்டால் பெரிய உபத்திரமடின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது? பெரியவங்க. இப்ப சொன்னது யாரு? இப்ப சொன்னது நான் தான் சொன்னேன். பெரியவங்க அன்னைக்கு சொன்னாங்க. ஆமா. அவங்க சொன்னது யார் சொன்னா? இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளை. அதனால உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் சாமி நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? இந்த கல்யாணம் பண்றது நல்லா இல்ல. மாப்பிள்ளை எல்லாம் இப்ப உள்ள மாப்பிள்ளை எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிங்கிறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு அந்த பிரச்சனையை. இந்த உலகத்துல எல்லாரும் அப்படி இல்ல. இல்ல நல்லவன் உண்டு. அதுக்காக கெட்டவன் இருக்கணும். இரவு பகல் மாறது இல்லையா? இதுல எனக்கு வந்த சந்தேகம் என்ன சுவாமி, இல்ல ஒரு ஆம்பளை வருஷம் பூரா குடிக்கிறாரு, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்திடுவேன், வாழ்க்கைக்கு ஒத்து வருவேன்னு சொல்றாங்க. பெத்து வளர்த்து 25 வயசு வரைக்கும் தாய் சொல்லி கேட்காதவள பொண்டாட்டி சொன்னா மட்டும் கேட்டுருமாக்கும். உனக்கு ஒரு கதை சொல்றேன், நல்லா கேட்டு. என்ன கதை? காட்டுல கரவல் என்ன வேட்டைக்கு போனேன். பாரதி சொல்லுங்க சொல்லுங்க. பாரதி கதை கேட்டுக்க. வேட்டைக்கு போனேன். ஆள் ஓ மாதிரியே வேட்டைக்கு போன ஆளுக்கு உடனே தண்ணி தாகம் எடுத்துருச்சு. காட்டுக்கு வேட்டைக்கு போன ஆளுக்கு குடிக்கிற தண்ணிடா. நான் போய் ஓன கதை கேட்டேன் பாடுறேன். ஆமா, நீ நினைக்க தண்ணி இல்ல. தண்ணி பாடு எங்கேயுமே தண்ணி இல்லை. எட்டு பார்த்தா ஒரே ஒரு குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில் போய் கதவை தட்டினேன். உள்ள இருந்து 16 ராணி புள்ள மாதிரி ஒரு புள்ள வெளில வந்துச்சு. ஆமாயா வந்து சரி வள்ளி வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வள்ளி வச்சுக்கோ. அங்கே சொல்லலாம். என்ன வள்ளி கருப்பா இருக்கு, அந்த பிள்ளை கொஞ்சம் சிகப்பா இருக்கு. சாமி, நான் தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளை கருப்பா தான் இருப்பேன். நம்மளுடைய நிறமே அப்படித்தான். அப்படியா? அந்த பிள்ளை வேற, அந்த பிள்ளை வந்து கேரளம் பகுதியை சேர்ந்த பிள்ளை, அதனால அப்படி இருக்கு. ஆம்பளைக்கு கலர் முக்கியம் இல்லடா, நிறம் முக்கியம் இல்லடா. ஆனா பொம்பளை பிடிக்கணும். ஐயா இப்ப அன்பை கூட்டிட்டு போன முன்னு பாக்குறதுக்கு சொல்லுங்க. நாளைக்கு அன்பு பெரியப்பு சொல்லுங்க. பொண்ணு கருப்பா இருக்கு வேணா நம்ம பெரியப்பு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, கட்டி வைக்க முடியுமா? ஏன் சாமி சுவாமி, ஏன் நிறமா இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவீங்களா? குடும்பம் நடத்துறதுக்கு எதுக்கடி நிறம் இல்லை? நான் கேட்குறேன். அதைத்தானே இன்னைக்கு செஞ்சு நல்ல உள்ளையா இருந்து குடும்பம் நடத்தினா சரி. அதைத்தானே செஞ்சிடா. பெரிய கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு மீச லேசா ஒண்ணுன்னா முளைக்க ஆரம்பிச்சா போதும். இல்ல இல்ல, இப்படி மீசையை தடவை ஞாபகம் வருது. பொம்பளை பிள்ளைங்க புதுசா தாமணி ஓடி கட்டையில திரும்பி பாக்குங்க. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை லேசா நம்ம அன்புக்கு மாதிரி மீசை வந்துருச்சுன்னா அந்த மீசை இப்படி தொட்டு பார்த்து திருப்பி அங்கே வர கண்ணாடியில. இதுதான் ஆசை. இந்த ஆசை அத்தனை பேத்துக்கு இருக்கும். அந்த ஆசையை வேற மாதிரி கொண்டு போனதான் வாழ்க்கை. அதனால உனக்காக பார்த்த மாப்பிள்ளை சாமி, நீங்க பார்த்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, அவரை ஏன் வழிக்கு கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. குடும்பம் மட்டும் எப்படி நடத்துறேன் பாருங்க. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. அப்படியா? பார்த்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? சொல்லுங்க. ஆறுமுகம் பொண்டாட்டி மனசு அப்படியா? ஒரு சந்தேகம், அப்படி போடுங்க. ஆனந்தராஜ் பொண்டாட்டி நீதாமா, மனசு அருவத்தின் வாசல் கிளம்பிருக்கு. இப்ப இந்த நடைய மாத்தணும். எப்படி வருதா வருதா நொறுக்குங்க அப்படியே போட்டு இருக்கணும். இவரை நாரதரா கூட்டியாந்து அம்புட்டு உடைய போகுது. இன்னைக்கு நடைய மாத்துனா மாத்து. அப்பேற்பட்ட முருகன் அவனையே உனக்கு மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன். கட்டிக்கிறேன்னு சம்மதம் சொல்லு பாப்பா. முருகனை கல்யாணம் பண்ணிக்கவா? ஆமா சுவாமி, வாழ்க்கையில ஒரு கற்பனை இருக்கு, சுருக்கமா சொல்லவா? அதுக்கு இந்த மாப்பிள்ளை ஒத்து வர்றாருன்னு சொல்றீங்களா? ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயலிலே
ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்திரன் காயகிலே ஒரு சிங்கார கூட்டுக்குள்ளே ஒரு திங்களும் வீசையிலே உயிருக்குண்டு போகட்டுமே ராத்திரி வேளையிலே கண்ணுழித்து நான் இருப்பேன் கண்ணரும் பக்கத்திலே சோலை பூவே ஆறிரோ பசுந்தொத்த பொன்னே ஆறாரோ ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்திரன் காயே நான் வளர்க்கும் மூத்த பிள்ளை பூவும் பொட்டும் தந்த நாயகனே நாயகனே நான் குளிக்கும் மஞ்சளுக்கு நானும் காவல் வந்த நல்லவனே நல்லவனே என் மாமன் அன்புக்கு கோயில் கொண்ட தெய்வம் கூட ஈடில்லை எல்லாமே என் ராசா வாழ்வோ தாழ்வோ இன்பம் துன்பம் வேறில்லை என் போலே யாருக்கும் கணவன் வாய்க்காது இன்பம் உறவு நீங்காது அகிலம் பூவே எந்தன் அணிமுத்தே உலகை போலே நீனும் ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்திரன் காயையிலே ஒரு சிங்கார கூட்டுக்குள்ளே ஒரு கிண்டலும் வீசையிலே குயிலுக்குண்டு பூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே கண்முழித்து நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே கோலை பூவே ஆறிரோ பசுந்தொத்த பொன்னே ஆறாரோ இப்படி வாழ்க்கையை என் கற்பனையில வச்சிருக்கும் பொழுது நீங்க சொல்ற முருகப்பெருமான திருமணம் பண்ணிக்கிட்டா அவர் வேலைக்கான மயிலக்கான ஏறிக்கிட்டு பறந்துட்டாருன்னா நான் உங்களை தேடி தெரிய முடியாது பிரச்சனைக்காக. அந்த அம்மா பாட்டு பாடினாங்க வாசிங்கல்ல, என்ன பாட்டு பண்ணாங்க? நன்றி. சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயையிலே. அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? சந்திரனுக்கு 27 பொண்டாட்டி. அதுல ஒரு பொம்பளை கூட மட்டும் அதிகமா ஆசையா இருந்தேன். ஆமா 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 ஆமா. அவ பேர் தான் ரோஹிணின்னு பேரு. அப்படி ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கூட மட்டும் சந்தோஷமா இருந்தனால மற்ற பெண்களுக்கு எல்லாம் கோபம். அதனால தகப்பகிட்ட போய் சொன்னாங்க. அழுது புலம்புனோடனே அப்பங்கார மாமனார்கார பார்த்தாரு, இந்த அழகு இருக்கிறதுனால தானடா நீ ஆடுறேன்னு சொல்லி உன் அழகு சிதை கட்டுட்டாரு. சந்திரன் தேய ஆரம்பிச்சிட்டேன். சந்திரன் தேய ஆரம்பிச்ச சந்திரன் அழகானவன். அதை தாண்டா கவிங்கன்னு பாட்டில் சொன்ன சந்தன காட்டுக்குள்ளே சந்திரன். சாமி, ஒரு பொண்டாட்டியை கட்டி வாழ்ந்தா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும் பொழுது இன்னொரு பொண்டாட்டியை திருமணம் பண்ண, அதனால இந்த பொண்டாட்டி கோவம் வந்து அப்பா கிட்ட போய் முனிவர்கிட்ட சொல்லுது, அப்பா என் புருஷன் நான் இருக்கும் பொழுது இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு புள்ள ஊட்டி எல்லாம் இருக்கு, இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்ல அவர் பார்த்தாரு, உனக்கு இந்த இளமைய அழகு இருக்கவும் தானடா இவ்வளவு திமிர் எடுத்து போய் இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ண, இந்த வயது போய் முதியோர் ஆகி நீ வாழனோட வாழ்க்கை புறான்னு சாபம் கொடுத்தாரு. எப்பொழுதுமே உன்னோட இருந்தா பிரச்சனை இல்லை, ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்க பிரச்சனை தான். எனக்கு இந்த மாப்பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஆபத்தை எதிர்படுத்து ஐயான தவ வேட புனைந்து வந்தவர், ஐயான தவ வேட புனைந்து வந்தவர், உமைக்கு தோல் சொல்லும் புகழ் நாரதரை கைவரி கையிலாக நானும் சொன்னேன் பறிந்து கொண்டு போதும் எனக்கு பறிந்து கொண்டு சாமி, சிவனுக்கு என்ன வேலை சுவாமி?
அழிக்கிற வேலை. பிரம்மனுக்கு படைக்கிற வேலை. உங்க பாட்டை மகாவிஷ்ணுக்கு காக்கிற வேலை. கலைவாணிக்கு கலை கொடுப்பது. எப்ப உங்க 4 பேருக்கு இங்க என்ன வேலை? வாசிக்கிற வேலை. எனக்கு கையில கவல் பிடிச்சு காவல் பாக்குற வேலை. சுவாமி குட்டி இந்த வள்ளி அந்த முருகனுக்கு கூட்டி கூட்டி அந்த பண்டார பயலுக்கு இந்த பரதேசி சாமி குட்டி குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ. குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ. என்ன வேலையா வந்தியா? வாசிக்கிற வேலை. சொல்லுங்க என்ன வேலையா வந்தியா? சொல்லுங்க. நான் இருக்கேன். வந்தியலா? வந்தாங்க. உனக்கு சம்பளம் 4000 ரூபாய். காலையில சிங்கராஜா 3000 ரூபாய் கொடுத்தா வாங்குவியா? வாங்குவியா? வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டேன்? சம்பளம் குறைச்சு கொடுத்தா அப்புறம் எப்படி வாங்குவோம்? அண்ணே அண்ணன் தங்கச்சி உறவு மாமி மச்ச உறவு எல்லாம் மேடைக்கு கீழே. இங்க வந்துட்டா சம்பளம் சரியா கொடுக்கணும். அப்ப 3000 கொடுத்தா வாங்க மாட்டேன். வாங்க மாட்டோம். 1000 ரூபாய் கூட்டி கொடுத்தா வாங்குவேன். கூட்டி கொடுத்தா வாங்குவேன். அதானே கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. ஒண்ணு அவருக்கு வேணா கூட்டி கொடுங்க, நான் உங்களை வேணாங்கல. எனக்கு யாரும் கூட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் வாங்குறது என்ன நிர்ணயமோ அந்த நிர்ணயத்தை போட்டு கொடுங்க. அதுக்கு மேல 1 ரூபா கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட்டு போற ஆள் நானு. உருட்டு புரட்டும் கண்டு மிரட்டி அடிக்கடி பஞ்சப்பாட்டு பாட வேண்டாம் திருட்டு நாரத விருப்பமில்லை வேண்டாம் வருகின்றான் முருகப்பெருமான். ஹலோ, தூங்குறவங்களாம் எந்திரிக்கிறீங்களா இல்ல தூங்குறீங்களா? தூக்கத்தை கெடுக்கிறது பெரிய பாவம். தூங்க தள்ளி போடுங்க, எழுப்பி போடுங்க. வருகின்றான் முருகப்பெருமான். உனக்கு எனக்கு மனமடிக்க நானும் ஆனதில்ல அப்படிங்கிறது சத். முருகா ஞான வண்டிதான் தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்துக் கொண்டிருக்கேன். முருகா உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நாரதர் சொல்றாரு. முதல்ல நீங்க வெளியில வாங்க பேசுங்க. வாங்க வாங்க.